ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி பிராக்டிஸ் வாட் யூ பிரீச். இது உங்களுக்கான ஒரு செய்தி. இது உங்களுக்காக மட்டுமல்ல, பேசுகிற எனக்கும் சேர்த்துதான். இன்றைக்கு நாம் அதிகமாய் பேசுகிறோம், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி. அதாவது சொல்வது எல்லாருக்கும் சுலபமாகும், ஆனால் சொன்னபடி நடப்பவர்கள் மிக சொற்பம். இதற்கு உதாரணம் இரட்சகர் இயேசு. அவர் சொன்னபடியே வாழ்ந்தார். வீட்டில பல கதாபாத்திரங்கள் சொன்னபடியே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பவுலடியானை குறித்து வாட் இ பிரீச் இ பிராக்டிஸ், அவர் எதை போதித்தாரோ அப்படியே வாழ்ந்தார், அதை குறித்தான ஒரு செய்தித்தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை எடுத்து வாசிக்க அன்பை கேட்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இதுக்கு கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால் பி கண்டென்ட்மெண்ட். அதாவது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமானவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால், நாம் இருக்கிறதை பார்ப்பதில்லை, இல்லாததையே பார்க்கிறோம். அதாவது அவரிடத்துல என்ன இருக்கிறது, இவரிடத்துல என்ன இருக்கிறது, இதையே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சின்ன பலவீனம். இது அது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை. ஆனால் ஆவியான சொல்லுகிறார், பவுலடியான் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். ஊழியங்களை கூட பாருங்களேன், அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், இவர் செழிப்பா இருக்கிறார், வசதியா இருக்கிறார். இல்லை என்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரோ அதுல சிறப்பு மகிழ்ச்சியோடு இருங்கள். உலகத்திலே சொல்லுகிறார்கள், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் என்று. அதாவது என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மகிழ்ச்சியா இருங்கள். இல்லாதவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். வாட் காட் ஹஸ் கிவன், ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார் அதுல மகிழ்ச்சியா இருங்கள். ஒருவேளை ஒரு சிறிய ஊழியமா இருக்கலாம், அதுல மகிழ்ச்சியா இருங்கள். ஒருவேளை ஆலயத்தின் பின்னணியிலே ஏதோ ஒரு வேலை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஊடகங்களிலே நீங்கள் மேடையிலே அலங்கரிக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிற பல பணிகள் பரலோகம் பார்க்கிறது. ஒருவேளை ஊடகத்துறையில் இருக்கலாம், ஒருவேளை இந்த ஆடியோ இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியத்தின் பல பின்னணி இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், பலவரை சொல்லி இருக்கிறேன். ஊடகத்துல நான் பேசுகிறேன். ஏறக்குறைய 7200 செய்திகளை பதிவிட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம், இதற்கு பின்னணியில் ஏராளமான மக்கள் வேலை செய்கிறார்கள். வாலிபர்கள், அநேக பெண்கள் வேலை செய்கிறார்கள், குடும்பத்தின் தலைவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, வீட்டு காரியங்களை பார்க்கிறார்கள். அதே வேளையிலே இந்த ஆண்டவரின் பணியை செய்கிறார்கள். அவர்கள் இந்த ஊடகத்திலே அவருடைய முகம் தெரிவதில்லை. ஆனால் அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த செய்திகள் இல்லை. எனவே வாட் ஐ வாண்ட் டு சே, பி கண்டென்ட்மெண்ட். அதாவது உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல மகிழ்ச்சியா இருங்கள். இதை அவர் சொன்னது மட்டுமல்ல, அப்படியே அவர் செய்து காண்பித்தார். பிலிப்பின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, பிலிப்பியர் 4:11. அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படியானால் பாருங்கள், இஸ் a man with contentment. அதாவது குறைச்சல் இருந்தால் அடுத்து சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். அடுத்து எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடும் போதிக்கப்பட்டேன். இது பெரிய காரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு ஊழியனுடைய குணாதிசயம். இதுதான் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய லட்சணங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போதிக்கப்பட்டேன். அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் பரிபூர்ணமா இருக்க. அது கடினம். வாழ்ந்திருக்கும் போது துதிக்கிறோம், எல்லாம் நன்றா இருக்கும் போது நாம் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றிலேயும்
நான் போதிக்கப்பட்டேன். இதுதான் ஊழியனுடைய அனுபவம். இதுதான் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய மேன்மையான லட்சணங்கள். இன்றைக்கு பல ஊழியர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். எல்லா நிலைகளிலும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டவர்கள். இந்த நவீன ஊழியர்கள் அதுல இல்லாதிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தம். வசதியை பார்க்கிறார்கள், வாகனங்களை பார்க்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சாதாரணமாக எந்த ஊழியர்களுமே இன்றைக்கு அதாவது அதிகமாக பயணம் செய்வதில்லை. நான் வளர்ந்த என்னுடைய போதகர் செயின்ட் ஜோசப் அவர்கள் அதிகமாக ஆகாயமானங்களில் பயணம் செய்வதில்லை. வெளிநாட்டுக்கு போனால் ஒழிய எல்லா நேரங்களிலேயும் அவர் ட்ரெயின்ல தான் போயிருக்கிறார். அவருடன் நான் பலமுறை பயணித்திருக்கிறேன். சாதாரண ஒரு சிட்டிங் கிளாஸ் 3 டைம்ல தான் போயிருக்கிறார். இரண்டாவது, what you preach, முதலாவது சொன்னேன், a life of contentment. இரண்டாவது 395 புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற போராட்டம். 395 புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஊழியனுடைய வாழ்க்கையினுடைய what he practice he preach. அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு. இதுதான் ஊழியம். ஊழியமே ஒரு போராட்டம் தான். இரண்டாவது, பற்றிக்கொள் நித்தியத்தை, நித்திய ஜீவனை, நித்திய வார்த்தையை. மூன்றாவது, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக இதை அறிக்கை பண்ணுவதுமாய் இருக்கிறாய். இது அவருடைய போதனை, வாட் ஹி பிரீச். இதைத்தான் தீமோத்தேயு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு. இரண்டாவது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். மூன்றாவது, இதற்காகவே அழைக்கப்பட்டாய். நான்காவது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோமாய் இருக்கிறாய். நம்மை நினைப்பூட்டுகிறார். அவர் எதை போதித்தாரோ அதையே அவர் வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்தார். அது அவருடைய வாழ்த்துகளை கேட்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். வாட் யூ பிரீச் யூ பிராக்டிஸ். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அன்பான பிள்ளைகளே, அங்கே 1 தீமோத்தேயு 6:12 போராடி என்று சொன்னார். தன் வாழ்க்கையை முடிவில் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த அனைவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் நல்ல முடிவு இல்லை. A very grand beginning, a glorious beginning, but there was not a good end. நல்ல ஆரம்பம் இருந்தது, நல்ல முடிவு இல்லை. எனக்குரிய பல அரை நூற்றாண்டு அநேக ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். அநேக வளர்ந்த ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள், மேடையில் அற்புதங்களை செய்தவர்களெல்லாம் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் ஒன்றும் இல்லை. அது பெருமையாக சொல்லவில்லை, மிக துக்கத்தோடு. காரணம் என்னவென்றால், they missed their mark somewhere. தங்களுடைய அழைப்பை, தங்கள் நோக்கத்தை எங்கேயோ விட்டு விட்டார்கள். அது நானும் ஒருவன் என்பதிலே சந்தேகமே இல்லை. வாழ்க்கையில பல சம்பவங்கள், அவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம், இல்லாதவர்களை பார்க்கிறோம், இருக்கிறவர்களை பார்ப்பதில்லை. எனவேதான் ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்டார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அப்படி என்றால், உன்னிடத்தில் இருக்கிற ஒன்று உனக்கே புரியாவிட்டால் உலகத்துக்கு புரியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பதை பிள்ளையே, preach what you practice, practice what you preach. ஊழியர்களே, இது எனக்கும் சேர்த்துத்தான். அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின. இன்னைக்கு பிரபலமா இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அரங்கத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? 4 சுவருக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? இதை பரலோகம் பார்க்கிறது. அடுத்த சொல்லுகிறார், முடித்தேன். அழகான வார்த்தை, காத்து கொண்டேன். என் அன்பு ஊழியர்களே, மிக கடினம். வசதி வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது, புகழ் வரும்போது, பெருமை வரும்போது, பொருட்கள் வரும்போது, அந்த அனுபவத்தை காத்து கொள்வது என்பது கடினமான ஒன்று. நீங்கள் அனைவரை பார்த்திருப்பீர்கள்.
It is not how I start, how I'm going to end. காத்து கொண்டேன். அது ஒரு தீர்க்கமான ஒரு வெற்றியின் வார்த்தை. காத்து கொண்டேன். என் அன்பு ஊழியர்களே, இது உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிஜமாய் மாறட்டும். காத்து கொண்டேன். ஒரு நிச்சயத்தின் வார்த்தை, ஒரு வெற்றியின் வார்த்தை, ஒரு உறுதியான வார்த்தை, ஒரு தீர்க்கமான வார்த்தை. காத்து கொண்டேன். முதலாக சொன்னேன், பி கண்டென்ட்மெண்ட், திருப்தியாயிருங்கள். ஊழியர்களே, பெரிய ஆளெல்லாம் பார்க்காதீங்க. இந்த இனோவால, BMW, ஆடி, டோன்ட் லுக் தம். அவங்கள பார்த்தீங்கன்னா கிருபை போயிடும். உங்களை விட கீழானால பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும். கர்த்தரை மட்டும் பாருங்க, கிருபை வந்துடும். திருப்தியா இருங்க. என் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழுங்கள். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, அடுத்தவங்களை பார்க்காதீங்க. அவங்க கார்ல வரலாம், அது இஎம்ஐ என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வாழ்க்கையே இஎம்ஐ தான், எல்லாமே இஎம்ஐ தான். அதை குற்றம் சொல்ல விரும்பவில்லை. தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, ஃபைட். வாழ்க்கை ஒரு போராட்டம், ஊழியம் ஒரு போராட்டம். ஆனா வெற்றியின் வாழ்க்கை சொல்லுகிறார், நான் முடித்தேன், நான் காத்து கொண்டேன். இதைத்தான் நான் விரும்புகிறேன். காத்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைகளை, தேவன் தந்த ரட்சிப்பை, தேவன் தந்த அபிஷேகத்தை, தேவன் தந்த எல்லா வரங்களையும் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது கடுகளவும் அதை நான் விட்டுவிட விரும்பவில்லை. செல்வனியூஸ் என்ற ஒரு தேவ மனிதர் ஒவ்வொரு கூடியில் இப்படி சொல்லுவார், ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் வந்த எந்த மகிமையும் கனத்தையும் நான் தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை. நீங்கள் அது ஒரு வெற்றியின் வாழ்க்கை. காத்து கொள்வேன் அல்ல, காத்து கொண்டேன். அதை முடித்தவர்கள் தான் சொல்ல முடியும். என் அன்புகளே, நீ எப்படி காத்து கொண்டேன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்லலாம், இன்னைக்கு ஏழ்மை, சிரிப்பு வருது, புகழ் வருது, பேர் வருது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பிரபலங்கள், அவர்களோடு கூட தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அதுல ஒரு செல்ஃபி, அவரோட அரசியல்வாதியோடு, மிக பிரபலங்களோடு இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய அழைப்பு, ஃபைட் ஃபார் அ குட் ஃபைட், காத்து கொள்ளுங்கள். அதுக்காக சொல்லுகிற வார்த்தை, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யூகம் அல்ல, நிச்சயம். அது மட்டுமல்ல, எனக்கு அவர் தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துல உண்மையாய், உத்தமமாய், பொறுமையாய் ஆண்டவருக்கென்று ஓடின அத்தனை மக்களுக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற, கவனிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். வாஞ்சையெல்லாம் இயேசுதானே, வாஞ்சையெல்லாம் ஆசைதானே, ஆசையெல்லாம் நீங்க தானே. என்னுடைய மூன்றாவது குறிப்பு, வாட் he preached. அவர் சொன்ன வார்த்தை endurance. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. பாருங்கள், நீங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருப்பாய், வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், பணக்காரனாய் இருப்பாய், ஹெலிகாப்டர் வாங்குவாய். இவர் சொல்லுகிறார், நீ நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பசி அந்த செழிப்பின் பிரசங்கம், இந்த கிருபையின் பிரசங்கம், இவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். நேற்று ஒரு செய்தி கேட்டேன், ஒரு கிருபையின் பிரசங்கியாரு, மற்றவங்க பைத்தியம், முட்டாள், அப்படிலாம் பேசுறாரு. அவர் நான்சென்ஸ் கூட பேசுறாரு. பாருங்கள், அவர் கோட் சூட்டு போட்டிருக்கிறார். எனவே அவர் இப்படி பேசுகிறவர்கள் எல்லாரையும் பைத்தியம், முட்டாள், லூசு தான் பேசுறார். பவுலடியான் சொல்லுகிறார், தீங்கு அனுபவி. அப்படியானால் அது அவருடைய வேதனை அவர் புரிந்திருக்கிறார். தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறவர், கவனிங்கள், அவருடைய பின்னணி அறிந்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனம், நல்ல போர்ச்சேவகனாய். அது ஒரு வார்த்தை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்காக. நீங்க தீங்கு அனுபவிக்கிறோம், கடன் வாங்கி, தேவையற்ற காரணம் சிக்கிக்கொண்டு, பொய் பேசி, அடுத்தவரை ஏமாற்றி, அதுல தீங்கு அனுபவிப்பது பெரிய காரியம் அல்ல. இயேசுவுக்காய், வசனத்திற்காய், ஊழியத்திற்காய், ஆண்டவருக்காய் சொல்ல இந்த வார்த்தை, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என்டியூரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மை. வாட் he preached.
he practiced. அதே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் என்ன சொன்னாரோ அதை வாழ்க்கையில அவர் அவர் சொல்லுகிற பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பிராக்டிஸ். திரும்ப படிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிப்பு அடைந்தவர்கள், நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். என் அன்பு ஊழியர்களே, கிராமத்தில் ஊழியம் பண்ணுகிற அன்பு ஊழியர்களே, பிரபலம் இல்லாத, இந்த ஊடகத்தில் வெளிவராத, ஊடகத்தில் உங்கள் முகங்கள் தெரியாத, யாருக்குமே அறிமுகம் இல்லாத உங்களுக்கு ஒன்று தெரியும், நித்திய மகிமை காத்திருக்கிறது. எல்லாருமே நினைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஆல்பம் போடணும், அது அவருடைய வசதி வாய்ப்பு, ஆனால் அதல்ல மகிமை. அது கொஞ்ச நாள் இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்கள், நவீன நாட்களில எத்தனையோ புதிய புதிய பாடல்கள் ஒரு வருஷம் நிக்கிறது இல்லை, 6 மாசம் நிக்கிறது இல்லை. ஆனால் அன்றைய பாடல்கள் இன்னும் இருக்கிறது. நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். ஒரு பாடல் என்னை மாற்றியது. முன்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உண்மையன்றி யாரை பாடுவேன். அது ஒரு ஆலயத்தில பாடின ஒரு பாடல். 70ஆம் ஆண்டில ராயபுரம் மாரநாத திருச்சபையில பாடின ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டு உள்ளே போனேன். அந்த பாடல் என்னை கவர்ந்தது. அந்த இசைக்கருவியுடைய எழுதுகளிலே ஒரு டேம்பைன், அது ஜோசப் பாலச்சந்தர். ஒரு பழைய ட்ரம், அது இன்றைக்கு இருக்கிற பிரபலம் பாஸ்டர் ஃபின்னி ஜோசப் அவர்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் அன்பானவர்களே, அந்த ஒரு நித்திய மகிமை. நீ என்ன வேணா பண்ணுங்க. யூ கேன் பி a popular, யூ கேன் பி a டிவி பிரீச்சர், இப்படி வேணா இருங்க. ஆனால் நான் சொல்ல வந்த வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நான் சகித்தேன். இன்றைக்கு அது குறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா people want to quit. அநேக ஊழியர்கள் மிக பரிதாபம். அதாவது சபை மேய்ப்பராக இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு சுவிசேஷகளாய் மாறிவிட்டார்கள். அதில் இன்னொரு குறிப்பு, சுவிசேஷகளாக இருந்தவர்கள் மேய்ப்பராக மாறிவிட்டார்கள். அதோட அழைப்பு ஏதோ ஒரு பாதிப்பு. அந்த பாதிப்பு வரும்போது அழைப்பு மாறுகிறது. இல்லை, பவுலடியார் சொல்லுகிறார், நான் சகித்தேன். என்டியூரன்ஸ். அதாவது அடுத்த வார்த்தை இதே பவுலுடைய வாழ்க்கையில 1 தீமோத்தேயு 4:12 முன்மாதிரியா இருங்கள் என்று சொல்லுகிறவர் முன்மாதிரியா இருந்தார். 1 தீமோத்தேயு 4:12 அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விளந்த ஊழியர் சொல்லுகிறார், ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி. இன்னைக்கு அது இயற்கையா வந்துடும். ஆனால் தேவன் நிலை நிறுத்துவாரானால் நோ மேன் கேன் டிஸ்பைஸ் யூ. என்னுடைய 20வது வயதுல நான் பிரசங்கம் ஆரம்பித்தேன். நான் பிரசங்கித்த முதல் இடம் ஒரு பெண்கள் உயர்நிலை பள்ளி, அடலசன்டே ஸ்கூல் சொல்லுவாங்க, தம்பிச்செட்டி தெருவில். அதுதான் என்னுடைய முதல் பிரசங்கம். அதுவும் பெண்கள் பள்ளியில நான் பேசின வார்த்தை, கர்த்தர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. இதையெல்லாம் அன்னைக்கு ஆசீர்வதித்தார், பயன்படுத்தினார். இன்றைக்கு அந்த செய்தியை நான் மறக்கவில்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை பி அன் எக்ஸாம்பிள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. வசன வார்த்தை, அசட்டை பண்ணாதபடி வார்த்தை, நடக்கை, அன்பில், ஆவியில், விசுவாசத்தில், கற்பில், யுவர் கேரக்டர். எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இல்ல, முன்மாதிரியாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளை, உங்க விசுவாசங்களை குறித்து பின்னால் என்ன சொல்றாங்க? உங்க விசுவாசிங்க உன்னால உங்களை வாழ்த்தி பேசுவாங்க, ஆனா பின்னால சொல்லுவாங்க, அவர் போதகரே இல்லை. அன்றைக்கு சொல்லுகிறார், எங்கள் பாஸ்டர் மேடையில பாஸ்டர் கீழே இறங்கி வந்தா என்னோட மோசமானவர். எத்தனை நம்மை குறித்து மக்கள் கடித்திருக்கிறார்கள். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, மாதிரியா இருங்கள்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, ஊழியர்களின் மனைவிமார்களே, ஒரு மாதிரியா இல்ல, முன்மாதிரியா இருங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை மக்களுக்குள்ளே போவாது, ஆனால் உங்கள் நடக்கை அவர்களுக்குள்ள செல்லும். அதை கவனிங்கள். வார்த்தை, அடுத்து நடக்கை, அடுத்து அன்பில், அடுத்து ஆவியில். They can easily analyze your spirit. உங்களுடைய ஆவிகளை அவள் பகுத்து பார்ப்பார்கள். இந்த உலகமா இருக்கிறாங்களா? உங்களுடைய சொல்லும், நீங்கள் உலகமா ஆவியான உங்கள் செயல்பாடுகள் கவனிங்கள். மக்களை வாங்க வாங்கன்னு சொல்றோம், ஆனா அநேகருடைய ஊழியர் குடும்பமே சபைக்கு ஒழுங்காக வருவதில்லை. அது பல காரணங்கள். பிள்ளைகள் படிக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணம் இல்லை. நடக்கையில், அன்பில், ஆவியில் எங்கே முடியாதோ அதை நம்புவது, நம்பக்கூட இடத்துல நம்புவது, அதுதான் விசுவாசமே. காணக்கூடாத நிச்சயம். அடுத்து வேதம் சொல்கிறது, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Be an example. அவர் அப்படியே அதை வாழ்ந்து காட்டினார். 1 கொரிந்தியர் 4:16. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. Be an example. அதாவது, நான் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுவளாக என்று உங்களுக்கு புத்தி சொல். என்னை பின்பற்றுவளாக வேண்டும் என்று. அப்படின்னா சாட்சி இல்லாத ஒரு மனிதன் சொல்ல முடியாது. என்னை பின்பற்றுவளாய் இருக்கும்படி வார்த்தையில், நடக்கையில், பேச்சில், அன்பில், எல்லாவற்றிலையும் திரும்ப சொல்லுகிறேன், be an example. ஒரு மாதிரியா அல்ல, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. முடிவாக அன்பானவரே, உங்களுடைய செய்தியிலே நீங்கள் முன்மாறியாருங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் எல்லாம் தெரிந்த வசனம் தான். 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இன்றைக்கு மேடை ஒரு திரைப்படம் போல மாறிவிட்டது. அந்த காஸ்டியூம், the way they dress, அங்கே ஒரு புகை மண்டலம், அங்கே பாடிய பெண்களுடைய அலங்கோலமான அந்த உடைகள். வீதம் சொல்கிறது, ஜாக்கிரதையாய். நண்பு ஊழியர்களே, pulpit is not a place to throwing the stones. பிரசங்க பீடம் கற்களை எறிகிற இடம் அல்ல. இரண்டாவது, பிரசங்க பீடம் பணம் சம்பாதிக்கிற இடம் அல்ல. பிரசங்க பீடம் உடைய ஏழ்மைகளை சொல்லுகிற இடம் அல்ல. பிரசங்க பீடம் உங்கள் சொந்த கதைகளை சொல்லுகிற இடம் அல்ல. நீங்க அநேக செய்திகளை பார்க்கிறேன், வெறும் சொந்த கதைகள் தான். மக்களே சொல்றாங்க, அவர் வராரு, வாய்க்கு வந்தபடி பேசுறாரு இந்த பாஸ்டர். இவருடைய கிளை ஊழியர்கள் தான். வருகிறார், வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. என்ன பேசினார் அவருக்கும் தெரியாது. ஒரு ஆயத்தம் இல்லை. அதுல பெருமையா அவர் சொல்றாரு, நான் ஆயத்தெல்லாம் பண்றது இல்லை, நான் வந்து நிற்பேன், ஆவியான பேசுவார். ஒரு நாளும் பேச மாட்டார். அன்பானவர்களே, ஆயத்தம் இல்லாத ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த மாட்டார். அதுதான் வசனம் சொல்ற வார்த்தை, வாயை திற நான் நிரப்புவேன். ஒரு நாளும் அல்ல. என்னை கவர்ந்த ஒரு தேவ மனிதன் அவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு நான் திங்கட்கிழமை அமர்கிறேன். இத்தனை ஆயத்தம், அதை நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு ஒருவேளை அந்த நாட்கள் ஏதாவது நடக்கலாம், நேரம் எல்லாம் இருக்கலாம். திங்கட்கிழமை அதற்கென்று ஆயத்தப்படுகிற தேவ மனிதன். ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்தவர், அவர் சிந்தையை கவர்ந்தவர். அவருடைய வார்த்தையிலே தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட இல்லை. நான் சொல்றது வார்த்தை, ஜாக்கிரதையாய். நிறைய பேருக்கு ஜாக்கிரதை இல்லை. இன்னைக்கு அவன் இருக்கிற இடம் பலிபீடம். புல்பிட் என்ற வார்த்தையின் பொருள், புல் somebody from the pit. குழில் இருக்கிற ஒருவனை தூக்கி விடுவதுதான் பிரசங்க பீடம். அவனை கல்லெறிவது அல்ல. அடிக்கடி சொல்லுவது, ஒரு செய்தியிலே 3 காரியங்கள்: கவுன்சிலிங், ஆலோசனை; கன்சோலேஷன், ஆறுதல்; காஷன், எச்சரிப்பு. இது 3ம் இல்லாத ஒரு செய்தி அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக கிரைஸ்ட் பேஸ்ட், கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. அவர் சொல்லுகிற வார்த்தை, ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அடுத்த வார்த்தை, சாந்தத்தோடு, உபதேசத்தோடு. அதாவது நிறைய பேர் கடிந்து கொள்ளுகிறோம்,
ஆனால் சாந்தமா பேசுகிறோம் என்றால் இல்லை. பல்லை கடிப்பது அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. சாந்தத்தோடும் அதை கண்டிப்போடும் பிரசங்கம் பண்ணுங்க. அடுத்த வார்த்தை, உடைய வார்த்தையிலே that must be a counseling, புத்தி சொல்லுதல், கண்டனம் பண்ணு, காஷன், சாந்தம், கன்சோலேஷன். இந்த மூணும் இருக்குது. சாந்தம் வேணும், கண்டனம் வேணும், புத்தி வேணும். What he said, he practiced. அவர் சொல்லுகிற வார்த்தை அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர் என்ன சொன்னாரோ அதே அவர் பிரசங்கித்தார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆனபடியினாலே நான் 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். What he practiced. திரும்ப சொல்லுகிறேன், கவனி. அவர் சொல்லுகிற வார்த்தை 19 கூட 20:10 அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். எழும்பி தங்களிடத்தில் ஈர்த்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, மாறுபாடான அன்னைக்கு எல்லாம் பசுத்தவான்கள் மேடையை உடைகளா தன்னுடைய பக்தியால் அலங்கரித்தார்கள். இன்றைக்கு கோட்டு சூட்டால் அலங்கரிக்கிறார்கள். அதை விரும்புகிறார்கள். அதை மக்கள் தான் விரும்புறாங்க. ஒரு எளிய உடை, எளிய ஆபரணங்கள், எளிய காரியங்கள் மக்கள் விரும்புவதில்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்களே இன்னைக்கு பரியாசம் பண்ணுகிற ஒரு உலகம் இது. ஏன்னா நீ பெரிய பசுத்தவானா? இவர் சொல்லுகிறார், இரவும் நான் உங்களை இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று கருதானே. கிருபையின் அவர்களிடத்தில் ஜனங்கள் சேருகிறார்கள். சத்தியம் பேசப்படுகிற, உபதேசம் செய்யப்படுகிற சத்தியங்கள் அதுல மக்கள் இருப்பதில்லை. சிரிப்பு, கிருபை, ஆட்டம், பாட்டம். பாருங்களேன், அந்த போதகரே பனியன் போட்டு பிரசங்கம் பண்றார். பனியன் போட்டு. இது ஒரு மேடை நாகரீகம். பிற மதத்தினவர்கள் ஆலயத்துக்கு செல்லும் முதற்கு ஒரு உடை அணிகிறார்கள். எல்லா மதத்தவரும், இஸ்லாம் மதத்தவரும் இந்து மதத்தவர் கூட அதற்கென்று ஒரு உடை அணிகிறார்கள். மார்வாடிகளை பாருங்களேன், காலையில செருப்பு இல்ல, ஒரு வேட்டி, ஒரு துண்டு. மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர்கள் தெய்வத்தை அந்த அளவு கனம் பண்றாங்க. இது இன்றைய திருச்சபையில பனியன் போட்டு, டிஷர்ட் போட்டு அதை மக்கள் விரும்புகிறார்கள். அதை கை தட்டி விசிலடிக்கிற திரும்ப சொல்லுகிறது, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் நான் 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல், இதையெல்லாம் அன்றைக்கே போல் சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட மாறுபாடுகள் அன்றைக்கே போல் சந்தித்திருக்கிறார். எனவே சொல்லுகிறார், நான் 3 வருஷம் இரவும் பகலும். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? சொல்றமே அதான் இது. என் மனம் எரியாது இருக்குமோ? இரவும் பகலும் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தேன். இட்ஸ் a personal evangelism. It is not a collective, one to one. அவன என்று நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைவும் பசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு, இவங்க சொல்ற கிருபை இல்லை, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். What he preached, he practiced. திரும்பமாக இந்த 4 குறிப்புகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Be contentment, மனநிறைவோடு இருங்கள். அதை அவர் போதித்தார், அப்படி நிறைவேற்றினார். செய்தி கேட்டவர்கள் புரியும். தீங்கு அனுபவிங்கள், அது கடினம். அந்த பிரசங்கத்தை யாரும் விரும்புவதில்லை. தீங்கு அனுபவி சொன்னவர் தீங்கு அனுபவித்தார். 2வது, சகித்துக் கொள்ளுங்கள் சொன்னவர் சகித்துக் கொண்டார். முன்மாதிரியார் சொன்னவர் முன்மாதிரியா இருந்தார். 1 கொரிந்தியர் 4:16 வசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் என்று சொன்னவர் அன்பானவர்களே அப்போஸ்தலர் 31 கண்ணீரோடு அவரவனுக்கு புத்தி சொன்னார். அன்பு ஊழியர்களே, practice what you preach. Preach
what you practice. எனவே நிச்சயம் கேளுங்க, மனநிலையோடு இருங்க, தீங்கு அனுபவிங்க. போராடத்தான் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராடுவோம், வெற்றி பெறுவோம், முன்மாதிரியா இருப்போம், வசனத்தை ஜாக்கிரதையாய் பேசுவோம். கவனிங்கள், அந்த மேடைக்கு ஒரு கணம் தாங்க, அது பலிபீடம். இன்னைக்கு அது கேலி கூத்தாகிவிட்டது. திரைப்படங்களை மிஞ்சுகிற அளவுக்கு இன்றைக்கு கேலி கூத்து. அதற்கு அவர்கள் பல காரணங்கள், வசனங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வேண்டாம், சத்தியத்தை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். கவனிங்கள், உங்களுக்கு முன் இருந்த அந்த பிதாக்கள், பசுத்தவான்கள், அவங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லையா? அப்போ அவங்க பொய்ன்னா, அவங்க மெய்யினா நம்ம பொய், அவங்க உண்மைனா நம்ம பொய். நினைக்கும் உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். அவங்க மெய்யான வாழ்க்கை வாழ்ந்திருப்பானால் இன்றைக்கு இருக்கிற இந்த போலியானது பொய்யானது. அப்ப அது பொய்னா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்லை என்பார்களே. திரும்ப சொல்லுகிறேன், பி கண்டென்ட்மெண்ட், பி என்டியூரன்ஸ், பி an example, be a good fight, be a good preacher. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள், விரும்புங்கள். தேவன் கிருபை தருவார். இந்த நயவசனிப்பு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பா நம்ம மனம் அங்கதான் போகுது. நல்லா இருக்கிறாங்களே, சிறப்பா இருக்கிறாங்களே, செழிப்பா இருக்கிறாங்களே, மக்கள் போறாங்களே. இல்லை, காத்து கொள்ளுங்கள் அழைப்பை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை, தேவனது கிருபையை காத்து கொள்ளுங்கள். இது ஒன்றே உங்களை நித்தியத்துக்கு நடத்தும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக பவுலடியான வைத்திருக்கிறீர். வாட் யூ பிரீச் யூ பிராக்டிஸ்ட். அவர் என்னத்தை போதித்தாரோ அப்படியே அவர் வாழ்க்கையில கடைபிடித்தார். எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. மேடை பேச்சாளரை அல்ல, சத்தியத்தை சொல்லுகிற சத்தியத்தின் மக்களை எங்களை மாற்றும். செய்தியாளரை அல்ல, எங்களையே ஒரு செய்தியாய் மாற்றும். Not as a messenger, but as a message. நாங்கள் செய்தியாளராக இருக்கக்கூடாது, செய்தியா இருக்கணும். என்னை காண்போர் உம்மை காணட்டும். என்னுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இணையட்டும் ஐயா. அது பேசப்படட்டும். எங்கள் மரணத்துக்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கையை பேசப்படுகிற வாழ்க்கையாய் மாறட்டும். யோசுவா மரித்து 20 நாளைக்கு பின்பும் அவன் சொன்னதும் அவன் செய்ததும் பேசப்பட்டது என்று சொல்லி யோசுவாவின் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் மரித்தும் நாங்கள் பேசப்படுகிற மக்களாய், நிரூபிக்கப்படுகிற மக்களாய் எங்களை மாற்றும். எங்கள் தேசத்தில் எழுப்பி கொடுத்த அப்படிப்பட்ட தலைவர்களுக்காய் நன்றி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மறைந்த தேசத்துல எங்களை வைத்திருக்கிறீர். அவர்கள் பேசினார்கள், அப்படியே வாழ்ந்தார்கள். அந்த தேவ மனிதர்களுக்காக நன்றி. அதை போல ஒரு சந்ததியை நீ எழுப்புவீராக. பேசுகிற மக்களாய் அல்ல, செயல்படுத்துகிற மக்களாய், தீங்கு அனுபவிக்கிற மக்களாய், முன்மாதிரியா இருக்கிற மக்களாய், போராடுகிற மக்களாய், காத்துக்கொள்ளுகிற மக்களாய், வசனத்தை ஜாக்கிரதையாய் பேசுகிற மக்களாய் எங்கள் ஊழியர்களை உருவாக்கித்தார். என்னை எப்படி உருவாக்கும்? உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.